ரேண்டம் வேரியபிள்ஸ்னா என்ன? ஆல்ரெடி ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பார்த்தோம். அந்த ரேண்டம் வேரியபிள்ஸ்னா என்ன? ரேண்டம் வேரியபிள்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டு ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் 2 ஃபங்க்ஷன் இருக்குது. என்னென்ன ஃபங்க்ஷன்? ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இருக்குது. அது எப்படி 2 ஃபங்க்ஷனா மாறுது? ப்ராபபிலிட்டிங்கிறது ஒன்று தான், அதில் 2 ஃபங்க்ஷன் இருக்குது, அதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மொமெண்ட்ஸ்னா யாரு, மொமெண்ட் ஜென்ரேட்டிவ் ஃபங்க்ஷனா யாரு, அதை மேக்ஸிமம் இது வரைக்கும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களாமா? ஓகே சார். சரி, இது ஆல்ரெடி பார்த்ததான். இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் தியரத்தோட கான்செப்ட். இது பேஸ் தியரத்தோட சின்ன எக்ஸாம்பிள் நீங்கள் போட்டு பார்த்துங்க, வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேஸ் தியரம் என்ன சொல்கிறாங்கன்னா அதே ஐடியா தான். இங்கே என்ன சொல்கிறோம், கன்சல்டிங் த preference ஃப்ரம் த்ரீ ஏஜென்சியோட கொஸ்டின். ஏஜென்சி எல், அப்போ எல், இன்னொன்று எம். இது பேஸ் தியரத்தோட அனதர் கொஸ்டின், அதனால தான் சொல்கிறேன். எம்என்என். அப்போ இது வந்து 50/100. இது எவ்வளோ கிடைக்கும்? 30/100 எம் அண்டு 20/100 வந்து என். 20/100 வந்து என். அப்போ என்னாச்சு, அதுலேருந்து ஏசன்சி இஃப் 90% கார் ஃப்ரம் எல் அண்டு 70% கார் ஃப்ரம் எம் அண்டு 60% கார் ஃப்ரம் எம் இன் குட் கண்டிஷன். குட் கண்டிஷன் போது ஜி இஸ் எ குட் கண்டிஷன். அது எல்லுக்கு உண்டான பாசிபிள் எவ்வளோ சொல்லிட்டோம், அண்ட் ஜி இஸ் எ குட் கண்டிஷன். எம்முக்கு உண்டான பாசிபிள் என்ன சொல்லிட்டோம், அண்ட் ஜி ஃப்ரம் என் அதுக்கு உண்டான பாசிபிள் என்ன சொல்லிட்டோம். அப்படின்னா மீனிங் என்ன, ப்ராபபிலிட்டி ஆஃப் குட் கண்டிஷன் இன் ஏஜென்சி எல், ப்ராபபிலிட்டி ஆஃப் குட் கண்டிஷன் இன் ஏஜென்சி எம், ப்ராபபிலிட்டி ஆஃப் குட் கண்டிஷன் இன் ஏஜென்சி என், அந்த வேல்யூ தான் கொடுத்துக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று இந்த ஏஜென்சி வந்து 90/100. 90/100 இது எவ்வளோ கொடுத்தாங்க, 70/100 வந்து என்னன்ட்டாங்க. 70/100 எம் அண்டு 60/100 வந்து என்னன்ட்டாங்க. சரி, இது எப்படி டோட்டல் ப்ராபபிலிட்டியா இல்லை பேஸ் தியரமா கண்டுபிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஜென்ரலாக கேட்டுக்கிறாங்க குட் கண்டிஷன் அப்படின்னு மட்டும் கேட்டான். அப்போ என்னாச்சு, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஜி மட்டும் கேட்டான். அப்படின்னா இதுக்கு மீனிங் என்ன, டோட்டல் ப்ராபபிலிட்டி. ஓகே, குட் கண்டிஷன் மட்டும் கேட்டனால அது வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டி. எங்கே ஃபர்ஸ்ட் ஒன், சாரி, இங்கே வந்து ப்ராபபிலிட்டி தட் கெட்டிங் த கார் இன் குட் கண்டிஷன் அப்படின்னு கேட்டுங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்று மட்டும் கேட்டுங்கன்னா இது வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டி. இந்த கார் குட் கண்டிஷன் எங்க இருந்து, ப்ராபபிலிட்டி தட் கேன் பி ஏஜென்சி என்ல இருந்து. அப்ப இந்த என்ல இருந்து கேக்குறானா செகண்ட் क्वेश्चन கால்ட் எ பேஸ் தியரம். செகண்ட் क्वेश्चन இஸ் கால்ட் எ பேஸ் தியரம். சரி, எப்படி போறாங்க பாத்தோமா. டோட்டல் ப்ராபபிலிட்டி உங்களுக்கு பார்மா தெரியல, ப்ராபபிலிட்டி ஆஃப் எத்தனை ஏஜென்சி இருக்கிறாங்க, 3 ஏஜென்சி இருக்கிறாங்க. அப்போ 3 ஏஜென்சியோட வேல்யூஸும் நம்ம என்ன பண்ண போறோம், மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணி போட போறோம். சரிங்களா, மல்டிப்ளை அண்ட் இது பண்ணி போட போறீங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் எல் முடிஞ்சது, ப்ராபபிலிட்டி எம் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் குட் குவாலிட்டி இன் எம் பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் என் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் குட் குவாலிட்டி இன் சி, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி போட்டால் போதும். அப்போ என்னாச்சு, ஃபஸ்ட்டு எல்லோட வேல்யூ என்ன 50. 15 என்னது 0.5 இன்ட்டு 90 0.9 ப்ளஸ் 30 0.3 இன்ட்டு 0.7. அடுத்து என்ன 20 ப்ளஸ் 0.2 இன்ட்டு இது எவ்வளவு 60 இன்ட்டு 0.6. சொல்கிறாங்க இது எவ்வளோ வருதுன்னு சொல்கிறாங்கன்னு. இது பார்த்தீங்கன்னா 0.45 வரும், இது 0.21 வரும், இது 0.12 வரும். ஸோ இதுதான் டோட்டல் ப்ராபபிலிட்டி ஆஃப் த குட் கண்டிஷன் ஆஃப் த கார். அப்போ என்னாச்சு, 3 ஆட் பண்ணால் 67 79 ஆகும். செக் பண்ணி பாருங்க, 0.79 79 ஆகும். 78 சார். ஓகேம்மா. இப்போ பேஸ் தியரத்தை அப்ளை பண்ணுங்க. பேஸ் தியரம் என்னங்கிறாங்க, தேர்ட் ஒன் வந்துட்டாங்க. தேர்ட் ஒன் என்னது, ப்ராபபிலிட்டி ஆஃப் என்ன ஏஜென்சி என்லேருந்து குட் கார் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், ப்ராபபிலிட்டி ஆஃப் என் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் குட் கண்டிஷன் இன் என் டிவைட் பை சம் ஆஃப் த, அதாவது டோட்டல் ப்ராபபிலிட்டி. நீ கண்டுபிடிக்கணும், டோட்டல் ப்ராபபிலிட்டி ஆல்ரெடி கண்டுபிடிச்சு, இது வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டி ஆல்ரெடி போட்டோம்ல. அப்போ மேலே நியூமரேட்டர் வேல்யூஸ் மட்டும் போகிறோம். மேலே நியூமரேட்டர் வேல்யூ இந்த கடைசி டைமோட வேல்யூ என்ன 0.12. அப்போ 0.12 டிவைட் பை இது ஆல்ரெடி இருக்குது 0.79 இருக்குது. அப்போ 0.79. அப்போ அதனோட பாசிபிள் என்ன 12 டிவைட் பை 79. இதுதான் வந்து செகண்ட் கொஸ்டினுக்கான பாசிபிள். சரியாப்பா. சார் பேஸ் தியரத்தில் ரெண்டாவது கொஸ்டின், 2 கொஸ்டின் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ தான் வந்து நம்ம ரேண்டம் வேரியபிள் பற்றி சொல்கிறேன்னு இப்போ தான் அந்த ரேண்டம் வேரியபிளோட கான்செப்ட் வருது. சார் ரேண்டம் வேரியபிள் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று நடந்துக்குது. அந்த ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து சம் பாயிண்ட்ஸ், அந்த எக்ஸாக்ட்லி அட்லீஸ்ட் அட்மோஸ்ட் அப்படி சொன்னோம்ல, அந்த சம் கலெக்ஷன் ஆஃப் சாம்பிள் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எடுத்து போடுறத வந்து
ரேண்டம் வேரியபிள் அப்படிங்கிறாங்க. அப்போ என்னது ஒரு ரியல் லைன்ல கன்சிடர் பண்ண சொல்றாங்க. ஒரு ரியல் லைன்ல ஈச் பாயிண்ட்ஸ்க்கு வேல்யூ கொடுக்குறானா, ஈச் பாயிண்ட்ஸ்க்கு வேல்யூ கொடுக்குறானா, அல்லது ஓவராலா வேல்யூ கொடுக்குறானா. தட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ரேண்டம் வேரியபிள் என்னது, அங்க ரியல் லைன் கன்சிடர் பண்ண சொல்லிட்டாங்க. அந்த ரியல் லைன்ல சம் பாயிண்ட்ஸ்க்கு மட்டும் நடக்கிறதுக்கு வந்து ரேண்டம் வேரியபிள். இங்க எல்லா பாயிண்ட்டுக்குமே நடக்கும். சரிங்களா? அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இதான் ஒரு கேஸ். அந்த கேஸ்ல அந்த ரியல் லைன்ல ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் எக்ஸாக்டா வேல்யூஸ் கொடுத்துக்கிறானா, இல்ல ஓவராலா ஒரு இன்டர்வல் ஃபார்மேட்ல வேல்யூ கொடுத்துக்கிறானா. அதான் ரெண்டு கேஸ். ஒவ்வொரு பாயிண்ட்டும் அந்த ரேண்டம் வேரியபிள் நடந்ததுன்னா அதுக்கு பேரு டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். ஓவராலா ஒரு இன்டர்வெல்லையே ஒரு காமனா ஒரு ஃபங்க்ஷனா டிபெண்ட் பண்ணியிருந்தானா அதுக்கு பேரு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். ஸோ அதான் அவங்க சொல்லிக்கிறாங்க. ஒரு ரேண்டம் வேரியபிள்னா ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல வச்சு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது. அப்போ டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் என்னது சொல்லிக்கிறாங்க, எக்ஸாக்டா ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைனைட் ஆர் கவுண்டபிள் இம்பரேட் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இஸ் பாசிபிள். அப்படின்னு என்னது, அந்த ரேண்டம் வேரியபிள் பார்த்தீங்கன்னா x1 ஒவ்வொரு ஈச் பாயிண்ட்டுக்கு வேல்யூ கொடுத்துருப்போம். ஒவ்வொரு ஈச் பாயிண்ட்டுக்கும் என்ன கொடுத்துருப்போம், வேல்யூஸ் கொடுத்துருப்போம். தட் இஸ் கால்ட் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். அதே கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் என்ன நடக்குன்னா இன்டர்வல் ஃபார்மேட்டை கொடுத்துருப்போம். சப்போஸ் ரேண்டம் வேரியபிள் 0 less than x less than 10 இந்த மாதிரியோ, இல்லோ 10 less than or equal to x less than or equal to 1000 இந்த மாதிரி ஃபார்மேட்லயோ, இல்ல x in belongs to 0, 1ங்கிற ஃபார்மேட்லயோ, இல்ல x belongs to minus 20 to 10 ஃபார்மேட்லயோ இந்த மாதிரி ஃபார்மேட்ல கொடுத்திருந்தானா அதுக்கு பேர் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்ங்கறாங்க. ஓகே, ஈச் பாயிண்ட் சப்போஸ் இது எப்படி கொடுவாங்க, சப்போஸ் x equal to 0 அது கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி வேல்யூ 5, x equal to 2 அதோட 5/10 x equal to 2 அதோட கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி 1/10, x equal to 5 அப்படிங்கும்போது கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி 3/10 இந்த மாதிரி கொடுத்திருந்தானா இதுக்கு பேர் என்னது, கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். எக்ஸ்ங்கிறது வந்து டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு இண்டிவிஜுவலா வேல்யூ கொடுத்தாங்கன்னா டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் என்ன நடக்குன்னா, சப்போஸ் p of x or f of x மட்டும் பண்ணுவாங்க, அது ஏன் மீடியம் மறந்து சொல்லிடுறேன். சப்போஸ் f of x equal to 1/x, x belongs to 0, 5 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படி 1/x x belongs to 0, 5 இன்டர்வல்ல ரிமைனிங் அதர்வைஸ் ஆர் ஜீரோஸ் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இதுக்கு பேர் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். இந்த மாதிரி கான்செப்ட் கொடுத்தாங்கன்னா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். சரி, அப்படி இருக்கும்போது ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் என்ன நடக்கும், கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் என்ன பேரு பார்த்துங்க, இதுதான் ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் கான்செப்ட். கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் என்ன பேரு, ப்ராபபிலிட்டியோட பேரு, டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் என்ன பேரு அப்படிங்கிறாங்க. கண்டினியூஸ்லி டிஸ்கிரீட்லயும் டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிளா இருந்தா அதுக்கு பேர் என்னது, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். நோட் பண்ணிக்கங்க, எப்போ ஒரு கேஸ்ல வந்து ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கொடுக்குறானோ அப்ப இண்டிவிஜுவலா ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒவ்வொரு கரஸ்பாண்டிங் ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் இருக்கும். ஓகே, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் என்னது, இண்டிவிஜுவலா x1 x2 x3 டாட் 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 xn கொடுத்திருந்தானா அது கரஸ்பாண்டிங்கா ப்ராபபிலிட்டி வேல்யூ கொடுத்திருப்போம். அப்படி கொடுத்திருந்தானா அதுக்கு பேர் என்னது, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் பேர். அப்படி இல்லாம இன்டர்வல் ஃபார்மேட் கொடுத்திருந்தாங்கன்னா அதுக்கு பேர் வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஸோ அதை இங்க சொல்லிக்கிற ஒரு சின்ன கொஸ்டின், ப்ராபபிலிட்டி டிஸ்கிரீட் ஃபங்க்ஷன் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. இப்போ என்ன சொல்லிக்கிறாங்க, காயின் இஸ் டாஸ்டு 2 times. அப்போ என்னது, சாம்பிள் பிளேஸ் காயின் டாஸ் பண்றாங்க 2 டைம். அப்போ என்னது, HH HT TH TT இதுதான் வந்து பாசிபிள். இப்போ என்ன சொல்லிக்கிறாங்க பாருங்களேன், ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் டேர்ம். ஸோ நம்பர் ஆஃப் கெட்ஸ் x டினோட், நல்லா பார்த்துங்க, x denotes நம்பர் ஆஃப் கெட்ஸ் டேர்ம். இந்த கான்செப்ட் சொல்ற கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துங்க. நம்பர் ஆஃப் கெட்ஸ் என்ன இருக்குது, இங்க பாருங்க 2 கேட் இருக்குது, இது ரெண்டுலயும் 1 கேட் இருக்குது, இதுல 0 கேட் இருக்குது. அப்ப என்ன பாசிபிள், இதுல ரேண்டம் வேரியபிளோட கான்செப்ட் என்ன கிடைக்குது, கேட்டே இல்லாம இருக்கலாம், இல்ல 1 கேட் இருக்கலாம், இல்லைன்னா 2 கேட் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ஸ் மென்ஷன் பண்ண முடியுது பாத்தீங்களா. அப்ப இதுக்கு பேர் என்னது, டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். நம்பர் ஆஃப் கெட்ஸ்ன்டா, நம்பர் ஆஃப் கெட்ஸ்னா இதெல்லாம் பாசிபிள். ஓகேங்களா, இதுல என்ன டவுட் இருக்குதாப்பா? அது என்னென்ன பாசிபிள்னு எழுத முடிஞ்சுன்னா அதுக்கு பேரு டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள். அப்ப 3 பாயிண்ட் எழுத முடியுது. அப்ப என்னது, 0 கேட் எத்தனை இருக்குது, 0 கேட் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டு. இது என்ன பெஸ்டோட வேல்யூ எவ்வளவு, 4. அப்ப ப்ராபபிலிட்டி ஆஃப் 0 கேட்டுக்கு உண்டான பாசிபிள் எவ்வளவு, ஒன்னே ஒன்று இருக்குது. மாதிரி 0 கேட்டுக்கு ஒன்னே ஒன்று இருக்குது. அப்ப என்னது, 1/4.
சரி, அடுத்து என்னது? ஒரே ஒரு கேட் இருக்குது. 0 கேட்டுக்கு போட்டாச்சு. இப்போ ஒரே ஒரு கேட். ஒரே ஒரு கேட் எத்தனை இருக்குது? 1, 2. அப்ப 2 வேல்யூ இருக்குது. அப்ப என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் x ஈக்குவல் டு 1 ஓட பாசிபிள் எவ்வளவு? 2 வேல்யூ இருக்குது. அப்ப 2/4. ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 கேட். 2 கேட் எத்தனை இருக்குது? இதே ஒண்ணே ஒன்று தான் இருக்குது. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 கேட்ஸோட வேல்யூ எவ்வளவு? 1/4. அப்ப எழுதும்போது எப்படி எழுதுவீங்க? x ப்ராபபிலிட்டி ஆஃப் x 0, 1, 2. இது என்ன பாசிபிள் 0னா 1/4, 2/4 and 1/4. டோட்டல் ப்ராடக்ட்டோட வேல்யூ என்ன தெரியும்? 1 தெரியும். இதை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிடைச்சிடும். இதை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? 1 கிடைச்சிடும். சரிங்களாம்மா? ஓகே சார். ஸோ இதுதான் வந்து டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் இண்டிவிஜுவல் பாயிண்ட்டுக்கு கிடைக்கிறது. கண்டினியூஸில் பாருங்க, இது டென்சிட்டி ஃபங்க்ஷன், ப்ராபபிலிட்டி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இன்டர்வல் ஃபார்மேட் சொல்லியிருந்தோம்னா, அப்போ அதனோட கேஸ் என்னது? டென்சிட்டி ஃபங்க்ஷன் பேர். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் முடிச்சது, இது வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொன்னேன் இன்டர்வல் ஃபார்மேட்டை கொடுத்துருப்பாங்க. அப்போ அங்கே சம்மேஷன் வேல்யூ என்ன கிடைக்கும்? இன்ஃபினிட்டி வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனோட வேல்யூஸ் என்ன கிடைக்கும்? 1ன்னு தெரியும். சரிங்களா? அதே மாதிரி இங்கே டென்சிட்டி ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் நோட் பண்ணுவாங்க. டென்சிட்டி ஃபங்க்ஷன் எப்படி நோட் பண்ணுவாங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் நோட் பண்ணுவாங்க. அது இன்டர்வல் ஃபார்மேட்னால அதனுடைய டோட்டல் இன்டெகிரல் வேல்யூ. ஓகே, கண்டினியூஸ் இன்டர்வல்னா என்ன நோட் பண்ணுவோம்? இன்டெகிரல் நோட் பண்ணுவோம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளா இருந்ததுன்னா டென்சிட்டி ஃபங்க்ஷன், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி, பிடிஎஃப் சொல்லுவாங்க. ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அது என்ன ஃபார்மேட் நோட் பண்ணுவோம்? இன்டெகிரல் ஃபார்மேட் நோட் பண்ணுவோம். இது என்னது? ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் என்ன நோட் பண்ணுவோம்? சம்மேஷன் ஃபார்மேட்ல நோட் பண்ணுவோம். ஓகே, சம்மேஷன் ஃபார்மேட்ல நோட் பண்ணுவோம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரியாப்பா? இது என்ன டவுட் இருக்குங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இதெல்லாம் மாற்றி மாற்றி ஒரு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனா ரெண்டுமே கம்பைன் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொடுக்குறாங்கன்னா கீழே இருக்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருக்கும். கீழே இருக்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை இருக்கும். ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் அண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் மெர்ஜ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா இங்கே என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் கொடுக்குறாங்க பாருங்க. இது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனோடது. சரிங்களா? இது பார்த்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனோடது. இது வந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனோடது. அப்போ ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி கொடுக்குறாங்க. மீனிங் a to b ஓட வேல்யூ வேணும். அப்படி என்ன பண்ணலாம்? இன்டெகிரல் a to b f of x into dx எழுதலாம். அப்போ f of x வந்து அவங்க கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் a to b இது வந்து லெஸ் தென் கொடுத்தாலும், ஒரு பக்கம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் கொடுத்தாலும், ரெண்டு பக்கம் கொடுத்தாலும் இது எல்லாமே என்னங்கிறாங்க? சேம்ங்கிறாங்க. எல்லாமே சேம் தான் அப்படிங்கிறாங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனோட கான்செப்ட். சரிங்களா? ஓகே சார். சரி, இப்போ ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்க? ஃபைண்ட் ஏ வேல்யூ கேட்பாங்க. சரி, எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கே இன்டர்வல் கொடுத்துட்டா பாருங்க 0 to 1ன்னு. ஃபைண்ட் ஏ வேல்யூ என்ன? டோட்டல் ப்ராபபிலிட்டி வேல்யூஸ் வந்து 1ன்னு தெரியும். அப்போ என்னது? இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். சரிங்களா? அப்போ இது என்னது? மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டில 0 to 1 வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ இன்டெகிரல் 0 to 1 எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன? ஏ இன்டு எக்ஸ் கியூப். அப்போ ஏ வெளியே எடுத்துங்க. எக்ஸ் கியூப் இன்டு டிஎக்ஸ் ஈக்குவல் என்ன தெரியும்? 1ன்னு தெரியும். அப்போ என்னாச்சு? a இன்ட்டு எக்ஸ் கியூப்போட வேல்யூ எக்ஸ் பவர் 4/4 லிமிட் என்ன? 0 to 1 தட் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ 1 அப்ளை பண்ணால் 1/4. அப்போ a ஈக்குவல் என்ன கிடைக்குது? 1/4னா 4 அங்கே போயிடும். அப்போ a ஈக்குவல் டு 4 கிடைக்கும். தட்ஸ் ஆல். அப்போ என்னாச்சு? f of x can be written as a ரீப்ளேஸ் பண்ணினா 4x cube, 0 less than x less than 1, 0 otherwise. சரி, இது ஒரு சாம்பிள் கொஸ்டின். இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களாப்பா? ஓகே சார். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு பேசிக் ஆஃப் ப்ராபபிலிட்டி. இவ்வளோ தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பார்ட். அதை மித்தி காட்டணும்ல, அதனோட பார்ட்லேருந்து நமக்கு கிடைச்ச கான்செப்ட். சரிங்களா?